ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை நேரத்திலே இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த காலை நேரத்திலே பண ஆசையினால், பொருள் ஆசையினால் தன்னுடைய மேன்மையும் தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்த ஒரு மனிதனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் கேயாசி. இந்த கேயாசி எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனாக இருந்தான். ஆனால் இந்த எலிசாவுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது இந்த எலிசா எலியா என்ற ஒரு தேவ மனிதனிடத்தில் வேலைக்காரனாக இருந்தார். எலியாவுக்கு பின்பதாக எலியாவிடத்தில் இருந்த இரட்டிப்பான வல்லமை எலிசாவிடத்திற்கு வந்தது. இப்பொழுது எலிசாவுடைய வேலைக்காரனா இருக்கிற கேயாசிக்கு நிச்சயமாய் எலிசாவுடைய காலத்துக்கு அப்புறம் எலிசாவினுடைய அந்த இரட்டிப்பான வல்லமை கேயாசிக்கும் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கேயாசியோ இவ்வளவு பெரிய வல்லமையான காரியத்தை வாஞ்சிப்பதை விட அதன் மீது ஆசை வைத்து அதை தொடர்ந்து செல்வதை காட்டிலும் அழிந்து போகிற இந்த உலக பொருட்கள் மேல் கண்ணை வைத்து அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், பொருட்களை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி பொருள் ஆசையினால், பண ஆசையினால் தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் இழந்து போனான். அதான் நம்ம வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த பண ஆசையினால் அவன் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை, அவனுடைய சந்ததியும் பாதிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கேயாசியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த காலையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், பேராசை. பணத்தை பற்றியோ பொருட்களை குறித்தோ, அது மாத்திரமல்ல பதவியை பற்றியோ எப்பொழுது நமக்கு பேராசை வருகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராய் நடத்தும். கேயாசி மிக சிறந்த ஊழியக்காரன், மிக சிறந்த தேவ மனிதனாக தான் இருந்தான். எலிசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பல இடங்களுக்கு ஓடுகிறான், கீழ்ப்படுகிறான், அநேக காரியங்களை செய்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட கேயாசி பண ஆசை, அதாவது பொருள் ஆசை என்ற ஒரு காரியத்தில் வீழ்ந்ததினால் அது அவனை மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியும் அழிவுக்கு நேராய் அழைத்து சென்றது. இந்த காலை வெள்ளே தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம், நீங்களும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? பொருள் ஆசையோடு அல்லது பண ஆசையோடு, பதவி ஆசையோடு இல்லாமல், அந்த பேராசையோடு இல்லாமல், நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்துக்காக நன்றி செலுத்தி அதை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை பேராசை அது மிகப்பெரிய அழிவுக்கு நேராய் வழிநடத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல். இந்த கேயாசி எலிசாவுடைய ஊழியக்காரனாக இருந்தான். நாகமான் சில பொருட்களை எலிசாவிடத்தில் கொடுக்கும்போது நாகமானுடைய பொருட்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டான் இந்த எலிசா. ஆனால் கேயாசியோ தனக்கு இருந்த அதிகாரத்தை, தனக்கு இருந்த அந்த பதவியை தவறாக பயன்படுத்தி நாகமான இடத்திலிருந்து பொருட்களை வாங்கி கொண்டார். குறிப்பாக நாகமான இடத்தில் வேகமாய் ஓடி சென்று சொல்கிறார், என்னுடைய எஜமான் உங்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட வஸ்திரங்களையும் பொருட்களையும் வாங்கி வர சொன்னார், அது அவருக்கு தேவைப்படுது என்று சொல்லி தன்னுடைய எஜமானுடைய பெயரை சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான காரியத்தை, குறிப்பாக பொய் சொல்லி அந்த பொருட்களை வாங்கி அவன் வைத்து கொண்டான். இந்த காலை வேளையே உங்களுக்கும் ஆண்டவர் ஏராளமான பதவிகளை, பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் தவறான காரியத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, அந்த பதவிகளை, அந்த பொறுப்பை சரியான காரியத்துக்கு மாத்திரம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை விட்டுவிட்டு நம்முடைய சுய லாபத்துக்காக, சுய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அதுவே நம்முடைய வாழ்க்கையுடைய அழிவுக்கு நேராய் நம்மை நடத்தும். மூன்றாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில திருப்தி அவசியம். இந்த கேயாசிக்குள்ள திருப்தியற்ற நிலைமை காணப்பட்டது. அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் இது குறித்து கொஞ்சம் கூட அவனுக்கு திருப்தி இல்லாததினால்தான் அந்த பொருட்களை எப்படியாவது வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய மனதுக்குள்ள மேலோங்கி இருந்தது. எனவே இந்த காலை நேரத்துல இருப்பது போதும் என்ற அந்த மனம் நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் இருக்கிறதை வைத்து நம்ம ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ முடியும். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எது தேவையோ நிச்சயமாய் அவர் சரியான நேரத்திலே அதை கொடுப்பார், நம்ம திருப்தியா நடத்துவார். எனவே
இருக்கிற காரியத்தில் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கேயாசி அப்படி திருப்தியற்ற நிலைமையில் இருந்ததினால் அவனும் சபிக்கப்பட்டவனாக மாறினான், அவனுடைய சந்ததிகளும் சபிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். எனவே இந்த காலை வேளையிலே கேயாசியுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பேராசை அது அழிவுக்கு நேராய் நடத்தும். பேராசை என்று சொல்லும்போது பண ஆசையோ, பொருள் ஆசையோ, பதவி ஆசையோ, இந்த 3ம் நம்மை அழிவுக்கு நேராய் நடத்தும். 2வது காரியம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, பொறுப்புகளை, பதவிகளை தவறான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. 3வது காரியம், இருக்கிற ஆசீர்வாதம், இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே திருப்தி உள்ளவர்களாய் நாம் நடக்கும் போது தேவன் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். திருப்தியற்ற நிலை நம்மை பொருளாசைக்கு நேராய் நடத்தும், அதுவே நம்மை சாபத்துக்கு நேராய், அழிவுக்கு நேராய் வழி நடத்தும். எனவே இந்த 3 காரியங்களை கேயாசுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோம். நாம் சரியானதை செய்வோம், தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் வாழ்வோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you.